ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன், உங்களோட ஃப்யூச்சர் பர்சன், உங்களோட வாழ்க்கை துணை, அவங்கள பற்றின விஷயம் பார்க்க போகிறோம். அவங்களோட குணாதிசயம் என்ன, அவங்க வந்து எப்படி இருக்க போகிறாங்க, அவங்க என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்க எந்த ஊரில் இருக்காங்க, ஓகேவா, அவங்களோட ஏஜ் குரூப் என்ன, அவங்க எந்த ராசி நட்சத்திரத்தில் எந்த லக்னத்தில் இருப்பாங்க, ஓகேவா, இந்த மாதிரி அவரை பற்றின எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது இந்த ரீடிங். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, ஓகேவா. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் பர்சனை பற்றி நீங்கள் நல்லா இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏஞ்சலோட ரொம்ப கனெக்டிவாக இருக்கீங்களா, இல்லை வந்து டிவைனோட எப்படி நீங்கள் கனெக்டிவாக இருக்கீங்க, எந்த காடை நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ அந்த காட்க்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஓகே, சரி. ரொம்ப நாளாக என்னோடய வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சிங்கிளுக்கு வந்து பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி வந்து அந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவாக அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய நான் வந்து இதை கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நம்பர் வச்சு நான் கொடுத்துட்டேன். நீங்கள் நம்பர் வச்சு சூஸ் பண்ணுங்கள். டீப் ப்ரீத் எடுங்க, கண்களை மூடி 2 நிமிஷம் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நம்பர் ரெசனேட் ஆகுதோ அந்த நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா, ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இப்போது பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட வாழ்க்கை துணையை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க. வாவ், 10 ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்காங்க. கப்ஸ் ஃபேமிலியா நீங்கள்? பைல் 1 சூஸ் பண்ண சொல்லுங்களே. உங்கள் பர்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஃபீல் இருக்கிறவங்க, ஓகேவா. அவரோட குணாதிசயம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கிற மாதிரியே இருக்கும் அவருக்கு. அவர் வந்து ரொம்ப குடும்பத்தாரோட ஒற்றுமையாக இருக்கணும். அதாவது அவர் கொஞ்சம் தனிமையாக இருந்திருக்கலாம். அவரோட லைஃப்பில் வந்து நிறைய தனிமை அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து அவரோட ஃப்யூச்சரை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கிற மாதிரி குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட இன்டென்ஷன். அதே மாதிரி ஒரு குடும்பத்தை எப்படி வழிநடத்தணும், அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு அவங்கள வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதில் சப்போர்ட் கொடுத்து, எமோஷ்னல் சப்போர்ட் அண்ட் எப்படின்னா ஒரு ஃபிசிக்கலான ஒரு இது சப்போர்ட்டும் இருக்கும், ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டும் இருக்கும், ஓகேவா. மாடல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃப்ரெண்டு, ஒரு டீப் ஃப்ரெண்டு மாதிரியும் இருப்பார். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும், இப்படி நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும், மனைவியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன்லாம் அவருக்கு அதிகமாக இருக்கும். அந்த கற்பனையெல்லாம் அதிகமாக இருக்கும், கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் உங்கள் பர்சனுக்கு வந்து கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். சரியா, ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் இந்த ஃபீல் இருக்கும். உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருப்பாங்க. உண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். அவங்க எப்படி அவங்கள நேசிக்கிறாங்களோ, எப்படி அவங்க உங்களுக்கு வந்து ஒரு உண்மைத்தன்மையோடு இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்ககிட்டையும் எதிர்பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவங்கக்கிட்ட. உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஓப்பன் புக்காக அவர்கிட்ட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பர் பர்சன். அவரோட ஏஜ் குரூப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 40 அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்களோட ஜாப் கேரியர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மற்றவங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய அந்த செக்டாரில் தான் இருப்பாங்க. ஒரு எப்படின்னா ஒரு குரு ஸ்தானத்தில் இருப்பாங்க. கவுன்சிலிங் எடுக்கிறது, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறக்கூடிய அந்த மாதிரி ஒரு அட்வைஸராக இருப்பாங்க. கவுன்சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹீலர்ஸ், தெரபிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, தெரபிஸ்ட் லைன், அது என்ன ஒரு இதுவாக இருந்தால் கூட சரி, அக்கு ப்ரெஷர் அண்டு இல்லைனா வந்து ஒரு யோகா மாஸ்டர், இல்லைனா வந்து ஒரு டாக்டர்ஸ், மோஸ்ட் ஆஃப் அது கூட ஒரு ஹீலிங் சர்வீஸ் தான், ஓகேவா. டாக்டர்ஸ், அந்த மாதிரி டாக்டர்ஸ், நர்ஸ், அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு எமோஷ்னல் இது இருக்கும் அந்த அவங்களோட ஃபீல்டில், ஓகேவா. மற்றவங்களை கேர் பண்ணக்கூடிய ஃபீல்டாக இருக்கும் அந்த மாதிரி, ஓகே.
அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சன் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பாங்க. ஒரு சில ராசிகள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கும். அவங்களோட பிளேஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஒரு எப்படின்னா அவங்கள சுற்றி எப்போவுமே வந்து ஒரு ஆறோ குளமோ இல்லைனா வந்து ஒரு சீ வாட்டர் அந்த மாதிரி ஒரு கடற்கரைக்கு அருகில் இருக்கிறது அவங்களோட அந்த பிளேஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா வந்திருக்கு உங்களுக்கு கார்டு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ அவரோட ஏஜ் குரூப்பு, அவர் என்ன ராசியில் இருப்பாங்க, அவங்க எந்த மாதிரி பிளேஸில் இருப்பாங்க, என்ன பொசிஷனில் இருப்பாங்க, அவங்க ஜாப் கேரியர் என்ன, அவங்க உங்களுக்கு வந்து எப்படி பாண்டிங் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்குப்பா. எப்படி இருந்தது இந்த ப்ரிடிக்ஷன் சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கம்மிங் சாட்டர்டே 26th அன்னைக்கு வந்து 3ஆம் பிறை வருது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஹீலிங் சர்வீஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அன்றைக்கி ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி இருக்குது. உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும், அதே மாதிரி உங்களுக்கு லவ் லைஃப்பில் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குது, மேரேஜ் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அன்றைக்கி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களோட ஆறா சக்ரா வந்து பிளாக்கேஜஸ் இருந்தால் அதை பவர் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி பிளாக்கேஜஸும் கிளியர் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் அன்றைக்கி. அன்றைக்கி ஒரு நாள் தான் பண்ணுவேன்னு கிடையாது, மற்ற சில நாட்கள், முக்கியமான நாட்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற மாதிரி கூட பண்ணுவேன். ஆனால் 3ஆம் பிறை எல்லாருக்குமே பண்ணிடலாம், எல்லாருக்குமே. ஏன்னா அன்றைக்கி வந்து பிரபஞ்சமே எனர்ஜி நிறைந்ததாக இருக்கும், ரொம்ப ஆற்றல் அதிகமாக இருக்கும். சரியா? அந்த டைமில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் கூட எல்லாருக்கும், ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக்கு, ஒரு சிலருக்கு கர்மா ரிலேட்டடான விஷயங்கள் போயிட்டுருக்கோம், ஒரு சிலருக்கு இந்த கிரகங்களோட பிளானட்டோட சேஞ்சஸ்னால் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பாசிட்டிவான ஒரு மாற்றத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த டேவை யூஸ் பண்ணுங்கள் செல்லங்களே. முன்னாடியே முன்பதிவு செய்யுங்க. உங்களுக்கு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணுமா, இல்லைனா கிளாஸ் கற்றுக்க போகிறீங்களா, அன்றைக்கி இனிஷியேஷன் கிளாஸ், அன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கூட நீங்கள் கற்றுக்கலாம். லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்க்கெல்லாம் மெயினான காரணம் உங்களோட கர்மா பேட்டர்ன் தான். ஓகேவா? அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த வாழ்க்கையிலையும் வந்து சில சுற்றி இருக்க நபர்களால் ஏற்படக்கூடிய நெகட்டிவிட்டி, இந்த பிளாக் மேஜிக்கு, அப்புறம் வந்து கிரகங்கள் மாற்றத்தால் வரக்கூடியது, கிரகங்கள் மாற்றத்தால் வரக்கூடியது வந்து உங்களோட கர்மா பேஸில் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும், அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து உங்கள் அறியாமையினால் சில ப்ளஸ்ஸும் மைனஸும் பண்ணுறீங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அதை நான் சரி பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம பைல் 2 பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே கமெண்ட்டில் வந்து நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு, நீங்கள் டிவைனோட எப்படி கனெக்டிவாக இருக்கீங்க, எந்த காடை ப்ரே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். ஏஞ்சலோட கனெக்டிவிட்டி இருக்குன்னா ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். வாங்க பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே. உங்கள் நபர் வந்து எப்படி இருப்பாங்க, என்ன ஜாபில் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து அந்த பப்ளிக் ரிலவெண்ட்டான ஒரு ஜாபில் தான் இருப்பாங்க. ஒரு பப்ளிக்னால அங்கீகாரம் பெற்ற அந்த மாதிரியான ஒரு ஜாபில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பாங்க. ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. ஓகேவா? பொலிட்டீஷியன் அந்த மாதிரி ஒரு லைனு. ஸோ இந்த மாதிரி ஒரு வெளியில் போய்ட்டு, அதாவது ஒரு கூட்டத்தில் இருந்து இது பண்ணுறது, ஒரு அந்த பொலிட்டிஷியன் ஜாபில் இருந்து ஒரு சின்ன சின்ன பதவிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு பப்ளிக் ரிலவெண்ட்டான ஒரு ஜாபில் இருப்பாங்க. ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணால் கூட அவங்க வந்து ஒரு எப்படின்னா ஒரு மேனேஜர் ரோல் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு தலைமை பண்பெல்லாம் அதிகமாக இருக்கும், ரொம்ப உறுதித்தன்மை இருக்கும் அவங்களுக்கு. இவங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30, 25, 30, 35க்குள்ளே தான் இருப்பாங்க. ஓகேவா?
ரொம்ப வேலையில் வந்து ரொம்ப உறுதித்தன்மை இருக்கும். வேலையை வந்து எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணுவாங்க. அந்த டேலண்ட் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப மோஸ்ட் ஆஃப் இது ரெசனேட் ஆகுது என்னென்னா, அவங்க எதையுமே வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக பேச மாட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஓப்பனாக பேசுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க, ரொம்ப தனிமை விரும்பியாக இருப்பாங்க. தனக்குள் வெளியில் பார்க்கும்போது ரொம்ப காமாக இருக்க மாதிரி தெரிவாங்க. ரொம்ப அமைதியான பர்சன் இவங்க அப்படி சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அவ்வளோ எண்ணங்கள் ஓட்டங்கள் ஓடிட்டுருக்கும். அவ்வளோ கேள்வி உள்ளுக்குள்ளே அவ்வளோ வச்சுருப்பாங்க. ஆனால் வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க. அடிக்கடி கொஞ்சம் தனிமையை விரும்புவாங்க. தனியாக இருந்து அவங்களோட விஷயங்களை எண்ணி அவங்க வந்து ஃப்யூச்சரை பற்றியோ இல்லைனா பாஸ்ட்டை பற்றி ஏதோ ஒரு நினப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டடான ஜாபில் தான் அவங்க இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஒன்ஸ் அவங்கள சுற்றி ஒரு சரௌண்டிங் எப்படி இருக்குன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப கலெக்டிவாக தான் வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் லிமிட்டேஷன் வச்சு தான் பழகுவாங்க. ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஆனால் பழகிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக நல்லா பேசுவாங்க. பழகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? அதுவும் வந்து ரொம்ப எல்லார்கிட்டையும் பழகிட மாட்டாங்க. அவங்க வந்து கூட்டமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப எனர்ஜி வந்து போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க தனியாக இருக்கும்போது அவங்கள ரொம்ப பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். இது மாதிரி சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் பழகும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் உங்களுக்கு வரப்போகிறவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் லாக்கில் இருப்பாங்க. பட் அது வந்து தப்பு கிடையாது. அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா அவங்களோட அது குணாதிசயம் அந்த மாதிரி. ஸோ அவங்க ஒன்ஸ் உங்ககிட்ட வந்து மூவ் ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா சில விஷயங்கள் அவங்கள பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு புரிதல் இருக்கும். 2 பேருக்கும் பாண்டிங் நல்லாயிருக்கு. எப்படின்னா டீப்பான பாண்டிங் இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டீப்பான உங்களை பற்றி ஒரு நல்ல உணர்வுதல் எல்லாமே உள்ளுக்குள்ளே நல்ல விஷயமா வச்சு, ஆனால் வெளிப்படுத்த தெரியாது அவங்களுக்கு. வெளியில் வந்து ரொம்ப இது பண்ணி பேச மாட்டாங்க, சொல்ல தெரியாது. இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் இருக்குது அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ நல்லா வந்திருக்கு கார்டு உங்களுக்கும். ஸோ கமெண்ட்டில் வந்து ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள், டிவைனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரிடிக்ஷன் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு அதையும் பதிவிடுங்க. சரி, இப்போ வந்து பைல் 3க்கு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ண செல்லுங்களே. உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களோட வருங்கால துணை எப்படி இருப்பார், அவரோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் எப்படி இருக்குது, அவர் என்ன ஜாப் கேரியரு, அவர் எந்த ஊர், அவர் என்ன ஏஜ், என்ன ராசி நட்சத்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் பர்சன் வந்து ஒரு எமோஷ்னல் ஃபீல் அதிகமாக இருக்கக்கூடிய பர்சன். ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? கொஞ்சம் வந்து அவரை வந்து கொஞ்சம் எப்படின்னா உங்களோட இணக்கமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நேரம் கொஞ்சம் நல்லா பேசுவார். ரொம்ப அந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நேரத்தில் நல்ல பவராக இருக்கும், ஒரு நேரம் கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஓகேவா? இவங்களோட விஷயங்கள்லாம் எப்படின்னா இவங்க என்ன மாதிரி ஜாப் பார்ப்பாங்க அப்படின்னா கலைத்துறையில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு இருக்கும். ஓகேவா? அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு சர்வீஸ் ஏதாவது ஒரு ஹீலிங் சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டாரில் அவங்க அதிகமாக இருப்பாங்க. டாக்டர்ஸ், என்ஜிஓஸ், அது மாதிரி பப்ளிக்ஸ் ரிலவெண்ட்டான ஒரு இதில் கூட இவங்க அதிகமாக இருக்கலாம். இவங்க வந்து அடிக்கடி வந்து என்னென்னா இவங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு எப்போவுமே ஒரு இதில் இருக்காது, ஸ்டெபிளாக இருக்காது. கொஞ்சம் அதில் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். ஓகேவா? இவங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 அந்த மாதிரி தெரியுது. 20 to 30 சொல்லலாம். இந்த ஏஜ் குரூப்பில் உங்களுக்கு இந்த பர்சன் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் இவங்க வந்து வெளியூரில் வேலை பார்க்கலாம். உங்களை விட ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க. ரொம்ப அதிக தூரத்தில் தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. இவங்க எப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு சோல் வேணும், உங்களுக்கான சோல்மேட் வேணும், இவங்கள மீட் பண்ணும்போது நீங்கள் அதுதான் நினைப்பீங்க. அவங்களோட நீங்கள் பழகும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். எப்படின்னா
இவங்கள ஆல்ரெடி இவங்கள வந்து ஒரு ஃபீல் பண்ண மாதிரி, இவங்க கூட பேசி பழகுன மாதிரி பழைய தாட்டு ஒரு எப்படின்னா அது அந்த உணர்வு சொல்லும். இவங்க வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம இவங்கள வந்து புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லும். அந்த மாதிரி வைப் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இவங்கள ஏதாவது ஒரு பொது இடத்துல மீட் பண்ணலாம். ஓகேவா? ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இவங்க வந்து உங்களுக்கு நல்ல லாங் பாண்டிங் தரக்கூடிய நல்ல பர்சன். ஓகேவா? அதனால் இவங்களை நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்க வேண்டாம். அவங்க வந்து என்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் கன்னி, மகரம், ரிஷபம், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் மேஷம், சிம்மம், தனுஷில் இருப்பாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த ராசி மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. ஏஜ் குரூப் 20லேருந்து 30க்குள்ளே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வெளியூர் இல்லைனா ரொம்ப லாங்கில் தான், உங்களை விட்டு ரொம்ப லாங்கில் இருக்க மாதிரி தான் தெரியுது. ரொம்ப மென்மையான பர்சன், ரொம்ப அன்புக்காக ஏங்கக்கூடிய பர்சன். அவங்களும் அன்பானவங்களாக இருப்பாங்க. ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தெரியுது கைஸ். இது யூனிவர்ஸ் உங்களுக்காக அலைன் பண்ணி கொடுக்குற ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இது. ஓகே, சீக்கிரம் உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்குது. சந்தோஷமா? சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு எந்த மாதிரி இன்னும் ப்ரிடிக்ஷன் வேணும், ஏதாவது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இன்னும் இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன். சரியா? ஓகே கைஸ், காட் பிளஸ் யூ. குரு சரணம்.